Hi all, welcome to the channel Techco Talk. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேஷன் ப்ராப்ளம். இதில் வந்துட்டு n கேஸ் ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அலாங் சர்க்குலர் ரூட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சர்க்குலராக இருக்கக்கூடிய ஒரு ரூட்டு. அந்த ரூட்டில் வந்து நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் கேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்டேஷன்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு கார் கொடுத்துருக்காங்க, அந்த காரில் இனிஷியலாக வந்து எனக்கு டேங்க்கில் எம்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த எம்டி டேங்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எம்டி டேங்க் இருக்கக்கூடிய காரை எடுத்துட்டு நம்ம கேஸ் ஸ்டேஷன் ஏதாவது ஒன்று விசிட் பண்ணணும் சர்க்குலராக இருக்க அந்த ரூட்டில். ஸோ அந்த கேஸ் ஸ்டேஷனில் நம்மளுக்கு அந்த கேஸ் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் கன்சியூம் அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் அரே. ஸோ இந்த கேஸ் அரேயில் இண்டிகேட் பண்ணுற வேல்யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் கேஸ் ஸ்டேஷன் 0க்கு போனேன்னா எனக்கு அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து 1 கிடைக்கும், கேஸ் ஸ்டேஷன் 1க்கு போனால் அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து 2 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேஷனுக்கு போனால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் கிடைக்குங்கிறது தான் எனக்கு இந்த கேஸ் அரே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. காஸ்ட் அரே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, எனக்கு 0th ஸ்டேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு, இந்த இடத்துல 0th இருக்கிறது வந்து 3, அப்போ 0ல இருந்து 1க்கு போகிறதுக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ 1ல இருந்து 2க்கு போகிறதுக்கான காஸ்ட் எவ்வளோங்கிறது இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு காஸ்ட் அரே வந்து கரண்ட் ஸ்டேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கான காஸ்ட்டை தான் வந்து நம்ம அதில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இண்டிகேட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம இனிஷியலாக வந்து எம்டி டேங்க்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சர்க்குலர் ரூட்ல இருக்க கேஸ் ஸ்டேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சச் தட் நான் சர்க்குலர் ரூட்ல போய் எல்லா கேஸ் ஸ்டேஷனையும் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. நடுவில் எங்கேயுமே வந்து கார் வந்து நிற்காம ஃபுல்லாக எனக்கு சர்க்குலர் ரூட்ல போய் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து அந்த சொல்யூஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். எந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக சர்க்குலராக கம்ப்ளீட் பண்ண முடிக்க முடியுமோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் என்னால் முடிக்க முடியல, சர்க்குலராக என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல, நான் போக போகவே எனக்கு வந்து ஃபியூவல் கேஸ் வந்து தீந்துருச்சு இல்லாட்டினா பத்தலை அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம ரிட்டர்ன் -1 கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்புட் அவுட்புட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். இதில் வந்து கேஸ் அரேவையும் காஸ்ட் அரேவையும் நான் சர்க்குலர் ரூட்டில் இருக்க மாதிரி நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 0, 1, 2, 3, 4ங்கிறது வந்து கேஸ் ஸ்டேஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த 1 பாக்ஸில் அந்த ஸ்கொயர் பாக்ஸஸ்குள்ளே இருக்கிறது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் கார்லங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு இதை ஸ்கொயர் பாக்ஸஸ்குள்ளே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 3 அப்படின்னு அந்த ஓவர் த லைன் இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த 0ல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கான காஸ்ட் இந்த 3 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 தான் வந்து நான் 0 to 1 வந்து 3, அதனால இங்கே 3 ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. அடுத்து இங்கே 1 to 2 வந்து என்னது 4, ஸோ அதனால 4 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 to 3 வந்து 5, அதனால 5 ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. 3 to 4 வந்து திரும்பவும் 1, ஸோ 1 ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. 4 to 0 வந்து 2. ஏன் வந்து 4 to 5 இல்லாமல் 4 to 0 அப்படின்னா இது வந்து சர்க்குலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 4லேருந்து 0க்கு போகிறதுக்கு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க காஸ்ட்ல. ஸோ அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வந்து நம்மளோட கார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூவல் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபியூவல் மீன்ஸ் கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சச் தட் நான் வந்து எந்த ஸ்டேஷனில் ஃபில் பண்ணுறோமோ அதே ஸ்டேஷனுக்கு திரும்ப ரீச் ஆகுற வரைக்கும் எனக்கு கேஸ் திரும்ப இருக்கணும். ஓகே, நடுவில் எங்கேயும் ஃபியூவல் இல்லாமல் நம்ம லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் 0th ஸ்டேஷன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த கால்குலேஷனுக்கு தான் நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ 0th ஸ்டேஷன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 0th ஸ்டேஷனில் நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் கேஸ் எவ்வளோ கிடைக்கும்னா 1 கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த 1 அமௌண்ட் ஆஃப் கேஸை வந்து நான் ஃபியூவலை காரில் ஃபில் பண்ணிவிட்டு நான் 0th ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஆனால் டோட்டலாக எவ்வளோ கேஸ் தேவைப்படும்னா 3 தேவைப்படும். ஸோ அப்போ என்ன ஆயிரும், இந்த சம்வேர் பிட்வீன் இங்கே எங்கேயாவது இந்த இடத்துல வந்து எனக்கு 0லேருந்து 1ல் நடுவுலேயே வந்து கார் வந்து நின்றும். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ இதில் லேக் ஆகுது அப்படின்னா -2 அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து எனக்கு தேவைப்படும். ஸோ நான் 0ல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நின்று போயிடும். ஸோ அதனால் 0ல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ -2ங்கிறது லெஸ் தேன் 0வாக இருக்குது. எனக்கு வந்து ஆக்சுவலாக கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 கிடைச்சதுனா தான் நான் வந்து ட்ராவல் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே சப்போஸ் எனக்கு 3 இருக்குது அப்படின்னா 3 வச்சுட்டு நான் கரெக்டாக இங்கே அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எனக்கு 3 தான் தேவைப்படும். அதனால் 3 வரைக்கும்ங்கிறனால நான் ட்ராவல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு இப்போ 3 - 3 என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் ஆனால் லெஸ் தேன் 0 கிடைச்சிது அப்படின்னா நம்மளுக்கு ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அடுத்து நான் 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
1ல ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகுது பாருங்க. 1ல ஸ்டார்ட் பண்ணும்போது 1 to 2 போகணும். கரெக்டா? ஸோ எனக்கு 1 ஸ்டேஷன்ல என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. அமௌண்ட் ஆஃப் கேஸ் எவ்வளோ கிடைக்குது? 2 கிடைக்குது. ஸோ காஸ்ட் எவ்வளோ ஆகுவானா? 4 ஆகுது. அப்போ 2 minus 4 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா -2 ஆயிருது, which is less than 0. அதனால நான் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நான் அடுத்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்? 2ல ஸ்டார்ட் பண்ணுவேன். 2 to 3. ஸோ 2 to 3ங்கும்போது எனக்கு 2ல எவ்வளோ கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ 3 கிடைக்குது. மைனஸ் எனக்கு ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ தேவைப்படும்? 5 வேணும். ஏன்னா 5 இருந்தால் தான் எனக்கு 2லேருந்து 3க்கு போக முடியும். ஸோ அதனால 3 minus 5 இங்கேயும் பார்த்தீங்கன்னா -2 கிடைக்குது, which is less than 0. அதனால இங்கேயும் வந்து நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சு, 1ம் பண்ண முடியாது, 0ம் பண்ண முடியாது. அடுத்து என்ன ட்ரை பண்ணுறோம்? 3ல ட்ரை பண்ணுறோம். ஸோ 3லேருந்து 4க்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ 3லேருந்து 4க்கு வந்து நம்மளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம்? அந்த தேர்ட் ஸ்டேஷன் 3ங்கிற ஸ்டேஷனில் 4 பண்ணிக்கலாம். அப்போ 4 மைனஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ தான் தேவைப்படும்? 1 தான் தேவைப்படும், which is equal to 4 minus 1 3. அப்போ டேங்க்ல இந்த டைம்ல எனக்கு எவ்வளோ இருக்கு? 3 கேஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. ஸோ அந்த கேஸ் ஸ்டேஷன்ல எவ்வளோ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்? 5. அப்போ ஃபோர்த் ஸ்டேஷன்ல 4 to 0ல நம்மளுக்கு ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு? 3 இருந்துச்சு. 3 plus 5 8 இருக்கும். ஸோ 8ல இருந்து மைனஸ், ஓகே, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆகும்? 4 to 0க்கு 2 தான் ஆகும். கரெக்டா? 4 to 0க்கு போகிறதுக்கு எனக்கு 2 தான் ஆகும். அப்போ 8 minus 2 எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 0th ஸ்டேஷனில் எனக்கு திரும்ப 6 கிடைச்சிருக்கு. ஸோ 0th ஸ்டேஷனில் நம்ம எவ்வளோ போடுறோம்? 1 போடுறோம். ஸோ திரும்ப 0ல இருந்து எனக்கு 1க்கு போகிறதுக்கு 6 plus 1 7 ஆயிடும். அப்போ 7 மைனஸ் இங்கே பாருங்க 3. 7 minus 3 equal to 4. கரெக்டா? எனக்கு 1 ஸ்டேஷனில் எவ்வளோ போடலாம்? 1 ஸ்டேஷனில் எனக்கு 2 போடலாம். இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 4 இருந்துச்சு. அப்போ திரும்ப 2 plus 4 is equal to 6. அதுல இருந்து எனக்கு 1ல இருந்து 2க்கு போகிறதுக்கானது எவ்வளோ? 4. அப்போ 6 minus 4 2 equal to 2. கரெக்டா? 6 minus 4 equal to 2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு செகண்ட் ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஃபில் பண்ணிக்கலாம்? 2 plus 3 5 ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 2 to 3க்கு எனக்கு ஆல்ரெடி 2 பேலன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஸ்டேஷனில் வந்து எனக்கு 3 ஃபில் பண்ணலாம். ஸோ 2 plus 3 equal to 5. இப்போ 5ல இருந்து 5 இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு 5 தான் ஆகுது. 5 minus 5 equal to 0. ஸோ நம்ம எந்த ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணோம்? அகெயின் ரீச்ட் 3. ஸோ வந்து எனக்கு சர்க்குலர் மோஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபியூவலும் நடுவில் எங்கேயுமே நிற்கல. கார் ஃபுல்லாக எனக்கு ஒரு சர்க்குலர் மோஷன் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து இதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 3லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து எனக்கு நெகட்டிவ்ல வந்தனால நம்மளால அங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கார் வந்து பாதியிலேயே நின்றோம். ஸோ அதனால இந்த அவுட்புட்டோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதே தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயும் அவுட்புட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து 3 கேஸ் ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் அரேவும் கேஸ் அரேவும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக மோர் தென் 1 எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ தட் நம்மளுக்கு லாஜிக் வந்து நல்லா புரியும். ஸோ ப்ரோக்ராம் எழுதும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்காக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0th ஸ்டேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க காரை அப்படின்னா ஃபியூவல் எவ்வளோ ஃபில் பண்ணுவோம்? 2 ஃபில் பண்ணுவோம். பட் ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும்? 3 தேவை. 3 ஃபார் எக்ஸாம்பிள் இது பெட்ரோல்னு வச்சுக்கோங்களேன். 2 liters ஆஃப் பெட்ரோல் வந்து 0th ஸ்டேஷனில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். 0லேருந்து 1 போகிறதுக்கு எனக்கு 3 liters தேவைப்படும். பட் ஸோ அதனால நம்மளுக்கு வந்து லேக் ஆஃப் ஃபியூல் தானே, டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ கார் வந்து நடுவுலேயே வந்து நம்மளுக்கு நின்றும். ஸோ அதனால இட் இஸ் லெஸ் தேன் 0ங்கனால நம்ம 0th ஸ்டார்ட் பண்ண முடியாது. 1ல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்? 3 liters ஆஃப் பெட்ரோல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஸ்டேஷனில் 3 கிடைக்குது. ஸோ பட் ஆனால் 1லேருந்து 2க்கு போகிறதுக்கு எனக்கு வந்து 4 தேவைப்படும். ஸோ 3 minus 4 minus 1. ஸோ லெஸ் தேன் 0. ஸோ ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ 2ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 to 0க்கு எனக்கு வந்து 4 liters அந்த ஸ்டேஷனில் கிடைக்கும். 4 மைனஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 3 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ 1 பாசிட்டிவாக இருக்கனால ஓகே. திரும்ப 0th ஸ்டார்ட் பண்ணுவோம். 0th எனக்கு எவ்வளோ போட முடியும்? 0th 2 liters ஆஃப் பெட்ரோல் போடலாம். ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ 1 plus 2 3 ஆகிடும். ஈக்குவல் டு 3. நம்மளுக்கு 0 to 1க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் 3 தான் தேவைப்படும். ஸோ 3 minus 3 equal to 0. ஸோ எனக்கு 1 ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ 1 ஸ்டேஷனுக்கு திருப்பி வந்தோன்னா என்ன ஆகும்? ஆல்ரெடி நம்ம 1 ஸ்டேஷனுக்கு கேல்குலேட் பண்ணியிருக்கோம் வித் 0வோட வந்து. ஸோ 1 ஸ்டேஷனில் எனக்கு 3 தான் போட முடியும். மைனஸ் எவ்வளோ இருக்குது இங்கே? 4 தேவைப்படும்னா ஸோ 3 minus 4 equal to
-1 ஆயிருச்சு. ஸோ அதனால எனக்கு கார் வந்து நடுவுலயே நின்றும். ஸோ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே திரும்ப 2க்கே வந்து என்னால ரீச் பண்ண முடியாதனால ஓகே இட் ரிட்டர்ன்ஸ் -1. ஸோ அதனால தான் இந்த இடத்துல எனக்கு ரிட்டர்ன் -1ங்கிறது அவுட்புட்ல வந்திருக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள் 3. ஓகே, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இப்போ இதில் வந்து 4 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 0th ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 0th ஸ்டேஷனில் நம்மளுக்கு எவ்வளோ ஃபியூவல் கிடைக்கும்? 4 கிடைக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 0 to 1க்கு 3 தேவைப்படுது. இங்கே இருக்கு இல்லையா 3 அது. அப்போது 4 - 3 தட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 1 கிடைக்கும். ஓகே, எனக்கு 1 ஸ்டேஷனில் எனக்கு ஆல்ரெடி வந்து 5 வந்து என்னால் ஃபியூவல் போட முடியும். ஆல்ரெடி எனக்கு டேங்க்ல எவ்வளோ இருக்குது? 1 லிட்டர் இருக்குது. ஸோ அப்போ வந்து 1 + 5 இஸ் ஈக்குவல் டு 6 கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ 6 liters ஆஃப் பெட்ரோல் வச்சுட்டு நான் ஜஸ்ட் 2 liters யூஸ் பண்ணாலே எனக்கு 2 ஸ்டேஷன் ரீச் ஆயிரும். அதனால 6 - 2 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எனக்கு வந்து ஸ்டேஷன் 2ல வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 liters இருக்கு டேங்க்ல ஆல்ரெடி. நம்ம இங்கே எவ்வளோ போடுறோம்? 4 + 2 which is 6 போடுறோம். ஓகே, 4 + 2ங்கிறதுனால ஆல்ரெடி நம்மளுக்கு 4 வந்து டேங்க்ல இருந்தனால 2 liters போடும்போது 6 ஆயிரும். பட் ஆனால் எனக்கு 2ல இருந்து 3க்கு எவ்வளோ தேவைப்படுது? 2ல இருந்து 3க்கு 7 தேவைப்படுது. ஸோ அதனால 6 - 7. ஸோ என்ன ஆயிடும்? எனக்கு -1 ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆயிரும்னா எனக்கு வந்து ஃபியூவல் வந்து இல்லாம நின்றும் காரு. ஸோ அதனால என்னால் 0th இருந்து என்னால் டிராவல்ஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ இதில் ஒரு பாயிண்ட் நம்ம இன்ஃபர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நெகட்டிவாக எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஷனில் கிடைக்கும் போது அந்த இடத்துல நம்மளால ட்ராவல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கேருந்து ட்ரை பண்ணும் அப்படின்னா இப்போ 0th இருந்து நான் ட்ரை பண்ணேன். கரெக்டா? ஸோ 0th இருந்து எனக்கு வந்து இது அச்சீவபிள் கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா 1ல இருந்து நான் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப 1ல இருந்து ட்ரை பண்ணீங்கனாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்க 1ல வந்து 5 போடுவேன். 5ல இங்கே 2 தான் தேவைப்படுது. 5 - 2 எனக்கு 3 எக்ஸஸாகவே இருக்கும். இங்கே வந்து என்ன ஆகும்? 3 + 2 5 ஆகும். ஸோ 5 எனக்கு வந்து இங்கே 1 to 2 நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கனாலும் நெக்ஸ்ட் வந்து 3 + 2 5 இருக்கும்போது 5 வச்சு நம்ம 7 லிட்டர்ஸ்க்கு ட்ராவல் பண்ண முடியாது. 2 to 3 ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ 1ம் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ 2ல பண்ண முடியுமானா 2லையும் ஃபெயில் ஆயிடும். இங்கே பார்த்தோம், இந்த கண்டிஷன் பார்த்தோம், ஃபெயில் ஆயிடும். ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஷனில் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த ஃபெயிலியரில் இருந்து நம்மள நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல இருந்து தான் நம்ம திரும்ப ட்ரை பண்ணும். முன்னாடி இருக்க ஸ்டேஷன்ல நம்ம ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இப்போ எனக்கு 2ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் 1க்கு திரும்ப 0க்கு அப்புறம் இருக்கிறது ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் 0ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா? இங்கே 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து நான் 1ல இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணுன்றது வந்து தேவையில்லை. ஏன்னா 1ல இந்த எங்கே ஃபெயிலியர் ஆச்சோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ஸ் எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் திரும்ப ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால நான் இந்த இடத்துல எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னா ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 3லேருந்து பண்ணுவேன். ஓகே, ஸோ 3ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. 6 liters ஆஃப் பெட்ரோல் எனக்கு அங்கேயே கிடைக்கும். கரெக்டா? ஸோ 6 மைனஸ் நான் எவ்வளோ ட்ராவல் ஆகும்? 3ல இருந்து 0க்கு போக 3 ஆகும். அப்போ 6 - 3 இஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு 0th என்ன கிடைக்கும்? திரும்ப 0th வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து 3 டேங்க்ல இருக்கு. ஸோ 3 ப்ளஸ் அங்கே எவ்வளோ கிடைக்குது? 4 கிடைக்குது. ஸோ 3 + 4 இஸ் ஈக்குவல் டு 7 கிடைக்கும். 7ல இருந்து நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணுவோம்? 0ல இருந்து 1க்கு வரக்கு 3. 7 - 3 = 4. ஓகே, பாசிட்டிவா இருக்கு. அதனால எனக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்து 1க்கு வாங்க. ஸோ 1க்கு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? 5 இருக்கு. ஸோ ஆல்ரெடி எனக்கு 4 இருக்கா? ஸோ 4 + 5 டேங்க்ல வந்து ஆல்ரெடி 4 liters இருக்கு. இந்த ஸ்டேஷன்ல வந்து நம்ம 5 போடுறோம். ஸோ அது இன்க்ளூட் பண்ணிட்டேன். 4 + 5 = 9. ஸோ 9 வச்சு நம்ம எவ்வளோ மட்டும் தான் மைனஸ் பண்ணோம்? 2 மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 to 2. அப்போ = 7. ஓகே, ஸோ நான் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 3க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 7 தேவைப்படுது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 2 செகண்ட் ஸ்டேஷனில் எவ்வளோ போடலாம்? 2. அப்போ 7 ஆல்ரெடி டேங்க்லேயே 7 இருக்கு. 7 + 2 = 9. அதுல இருந்து நம்ம வந்து எவ்வளோ மைனஸ் பண்ணுறோம்? 3க்கு போகிறதுக்கு 9 - 7 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரீச் பண்ணிட்டோம். 3யவே ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால என்ன ஆகுது? 3 தான் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். நெகட்டிவ் கிடையாது. நம்ம ஒரு சொல்யூஷன் இதுக்கான சொல்யூஷன் அச்சீவ் பண்ண முடியும்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமோட லாஜிக். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து லாஜிக்கில் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த லாஜிக்கு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ இந்த
3 ப்ராப்ளம்லயும் சரி நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் இன்ஃபர் பண்ணீங்கங்கறத முதல்ல கேதர் பண்ணும். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் இப்போ காஸ்ட் இப்போ எனக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. 4 இருக்கு, இங்க எவ்வளோ இருக்கு, 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, ஓகேவா, இங்க 6 இருக்கு. ஸோ 4 + 5 + 2 + 6, அதாவது டோட்டல் லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் எவ்வளோ லிட்டர் ஆஃப் பெட்ரோல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரூட்டை கவர் பண்றதுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வேணுங்கிறது தான் இந்த காஸ்ட்ல இருக்கு. அந்த ஓவர் த லைன் இருக்கிறது அது. ஸோ எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து நம்மளுக்கு இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் கிடைக்கும். அது வந்து எனக்கு நெகட்டிவா இருக்குதுன்னா எனக்கு பெட்ரோல் பத்தலன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்டேஷன் 0ல வந்து எனக்கு 4 இருக்கு, 4 இங்கே 5 இருக்கு, 4 + 5 9, 9 + 2 11, 11 + 6 17. ஸோ 17 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் எனக்கு டோட்டலா கிடைக்கும். டோட்டல் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 17 லிட்டர்ஸ். ஸோ நான் கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸோட பெட்ரோல் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 1 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இருக்கு. ஸோ 3 + 2 எவ்வளோ எனக்கு 5, 5 + 7, 5 + 7 வந்து 12, 12 + 3 வந்து 15, 15 லிட்டர்ஸ். ஸோ டோட்டலாக எனக்கு ஸ்டேஷனில் கிடைக்க போகிற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 கிடைக்குது. நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் ஆக போகுது, 15 தான் யூஸ் ஆக போகுது. ஸோ 17 - 15 2, எனக்கு பாசிட்டிவ் நம்பரில் இருக்கறனால கண்டிப்பாக பெட்ரோல் வந்து டேங்க்ல எக்ஸஸாக தான் இருக்க போகுது. நம்மளால கவரும் பண்ண முடியுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இருக்கிறதே வந்து எனக்கு ஸ்டேஷன்லேயே வந்து 5 லிட்டர் தான் போடுவாங்க. ஆனால் இந்த ரூட் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி ஒரு டைம் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு வந்து ஒரு 10 லிட்டர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவாக போயிடும். 5 - 10ங்கும் போது எனக்கு -5 ஆயிரும். ஜஸ்ட் எனக்கு வந்து 5 வந்து எனக்கு பத்தலைன்னு அர்த்தம் அந்த கேஸ்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்துல நம்மளுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. அப்போ வந்து ரிட்டர்ன் -1 கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் நம்ம என்ன கால்குலேட் பண்றோம், இங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போறதுக்கான காஸ்ட் எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்றோம். அந்த காஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன், நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போயிடுறேன். ஸோ அந்த லாஜிக்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த 2 லாஜிக் தான் முக்கியமா ப்ரோக்ராம்ல வரும். ஸோ எப்படி ப்ரோக்ராம் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு, கேன் கம்ப்ளீட் சர்க்யூட்டுங்கிற மெத்தடு. ஸோ இந்த மெத்தட்குள்ளே தான் நம்ம வந்து இதோட கோட் லாஜிக் எழுத போகிறோம். ஸோ இனிஷியலாக இந்த மெத்தட்குள்ளே நம்ம என்ன டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் கேஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இனிஷியலாக. அதாவது இந்த கேஸ் அரேல இருக்கிற டோட்டல் கேஸோட வேல்யூஸ். ஸோ அதாவது இந்த 4, 5, 2, 6 சொன்னேன் இல்லையா, அது ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் டோட்டல் கேஸ்னு. அதே மாதிரி காஸ்ட் எவ்வளோ, டோட்டல் காஸ்ட் எவ்வளோங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். அதாவது 0லேருந்து 1க்கு எவ்வளோ காஸ்ட்டு, 1லேருந்து 2 அந்த டோட்டல் காஸ்ட் தெரியணும். ஏன்னா எனக்கு டோட்டல் கேஸ் அவைலபிளாக இருக்கிறது வந்து எப்போவுமே அந்த காஸ்ட்டை விட கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். லெஸ் தேனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால எனக்கு இந்த 2 வேரியபிள் வச்சுக்கிறேன். டேங்க் ஈக்குவல் டு 0 ஏன் வைக்கிறேன் அப்படின்னா இனிஷியலாக காரோட டேங்க் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு அந்த டேங்கோட ஃபியூல் கெப்பாசிட்டிக்கு தான் நம்ம 0 வைக்கிறோம். இனிஷியலாக எம்டின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால 0 வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வைக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்ட். அதாவது எனக்கு வந்து எங்கிருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், இனிஷியலாக நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதனால இன் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். ஏன்னா 0th ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், அதனால ஸ்டார்ட் ஈக்குவல் டு 0. ஸோ நான் இப்போ நான் வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனாக வந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஏதாவது ஒரு லூப் யூஸ் பண்ணணும். நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் இன்ட் i is equal to 0. ஓகே, i less than gas dot length i plus plus. இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா எனக்கு 0th இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் எனக்கு கேஸ் டாட் லென்த் வரைக்கும் எனக்கு ரன் ஆகும். ஸோ நான் இப்போ டோட்டல் கால்குலேட் பண்ணுறது எப்படி கால்குலேட் பண்ணுவேன், டோட்டல் கேஸுங்கிறது என்ன, இந்த ith பொசிஷனில் இருக்க கேஸ் அரே. ஸோ அதனால டோட்டல் கேஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு கேஸ் ஆஃப் i. அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் i. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ஐல தான் அந்த ஸ்டேஷன்லேருந்து பக்கத்து ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் கேஸ் எவ்வளோன்றது சம் பண்ணிட்டோம், டோட்டல் காஸ்ட் எவ்வளோங்கிறதையும் நம்ம சம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணோம், இந்த கேஸையும் காஸ்ட்டையும் நம்ம
மைனஸ் பண்ணும் கரெக்டா. ஸோ இந்த அதாவது இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணேன்னா இந்த இன்புட் வாங்குறோம் இல்லையா 4. ஸோ அந்த ஃபியூவல் வந்து எனக்கு 0 to 1 டிராவல்ஸ் பண்ற அந்த காஸ்ட்டோட நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணி பார்த்தோம். அது நெகட்டிவா வந்துச்சுன்னா அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட்க்கு போறேன். ஸோ அந்த லாஜிக் தான் நம்ம எழுத போறோம் இப்போ. ஸோ இப்போ வந்து டேங்க்ல எவ்வளோ இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் 0th ஸ்டேஷன்ல இருந்து நான் 1க்கு வந்துட்டேன் அப்படின்னா எவ்வளோ வரும், பேலன்ஸ் இருக்கும் 4 minus 3 கரெக்டா. ஸோ tank is equal to gas of I minus cost of I கரெக்டா. gas of Iங்கிறது 4, cost of Iங்கிறது எனக்கு 3. 4 minus 3 1 இருக்கும் டேங்க்ல. ஸோ நெக்ஸ்ட் லூப் எனக்கு ரன் ஆகும்போது டேங்க்ல எவ்வளோ இருக்கணும் ஆக்சுவலா, இங்க வரும்போது எனக்கு வந்து 1 இருக்கும், 1 இங்க 5 இருக்கு, கேஸ் ஆஃப் 5 வந்து 5 ஆயிடும். 5 minus 2 எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும், ஆல்ரெடி 1 இருந்துச்சு. ஸோ டேங்க்ல எவ்வளோ வரணும், எனக்கு 4 வரணும் கரெக்டா. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் டேங்க்ல 4 வரணும் அப்படின்னா எனக்கு லூப் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே நான் இந்த வந்து டேங்க்ல வந்து நான் சம்மேஷன் பண்ணணும். ஸோ அதனால டேங்க் பிளஸ் ஈக்குவல் டு கேஸ் ஆஃப் 5 மைனஸ் காஸ்ட் ஆஃப் 5 கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு டேங்கோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 4 minus 3 எனக்கு இங்கே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நான் ஒன்றுமே பண்ண வேணாம், ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும், ஏன்னா நான் ட்ராவல் பண்ணி எனக்கு 1க்கு வந்துட்டேன். இப்போ சப்போஸ் இன்கேஸ் எனக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, இஃப் டேங்க் லெஸ் தேன் 0வா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டேங்க் வந்து லெஸ் தேன் 0வா இருந்துச்சுன்னா நான் வந்து எனக்கு நடுவுலயே அந்த இந்த 0th ஸ்டார்ட் பண்ணேன்னா நடுவுலயே எனக்கு வந்து கார் நின்றுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணும், டேங்கோட வேல்யூ வந்து எம்டி பண்ணிட்டு திரும்பவும் நான் வேற ஒரு ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் கரெக்டா. ஸோ இப்போ எனக்கு ஸ்டார்ட் வந்து இப்போ 0ல இருந்துச்சு. ஸோ இப்போ இன்கேஸ் இது வந்து எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, நடுவில் நின்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் வந்து என்ன பண்றோம், நெக்ஸ்ட் ஸ்டார்ட்ல இருந்து பண்றோம். இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு 0ல இருந்து எனக்கு 1 2 வரைக்குமே எனக்கு வந்து டிராவல் ஆயிடும். பட் ஆனா 2ல இருந்து 3க்கு போகும்போது எனக்கு ஃபெயில் ஆகும். ஸோ ஃபெயில் ஆகுற போது நம்ம என்ன பண்றோம், ஐயோட வேல்யூ எனக்கு 2ங்கும் போது எனக்கு ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகும்போது நெக்ஸ்ட் 3ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அப்போ ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு எப்பவுமே வந்து I plus 1ல இருந்து பண்ணுவோம். ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு எந்த ஐல ஃபெயில் ஆகுதோ அதுல இருந்து +1 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டோட வேல்யூ கரெக்டா வரும். ஸோ ஸ்டார்ட்டோட வேல்யூ 3 வந்துடும். ஸோ 3ல இருந்து எனக்கு ப்ராசஸ் ஃபுல்லா ரன் ஆகும். ஸோ இது முடியும் போது நம்ம என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லூப் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, ஓகேவா. ஸோ இந்த லூப் ஃபுல்லா முடியிறது வந்து இந்த ஃபார் லூப்குள்ள ஃபுல்லா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஓகே ரிட்டர்ன் எனக்கு ஃபுல்லா முடியும் போது எனக்கு இதுல என்னென்ன வேரியபிள்லாம் வந்து அப்டேட் ஆயிருக்கும்னா டோட்டல் கேஸ் அப்டேட் ஆயிருக்கும், காஸ்ட் அப்டேட் ஆயிருக்கும். இப்போ எனக்கு டோட்டல் கேஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் டோட்டல் காஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா இது ரெண்டும் லெஸ் தென் டோட்டல் காஸ்டா இருந்துச்சுன்னா எனக்கு இருக்கிற கேஸ் வந்து அந்த டிராவல் பண்றதுக்கான காஸ்ட்டை விட கம்மியா இருந்ததுன்னா கண்டிப்பா டிராவல் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா நான் -1 ரிட்டர்ன் பண்றேன். இல்லாட்டினா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுனா அந்த ஸ்டார்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஏன்னா ஸ்டார்ட்ல தான் வந்து எனக்கு என்ன இருக்கு, ஸ்டார்ட் தான் வந்து எனக்கு கடைசியா வந்து 3 இருந்துச்சு இல்லையா. ஸோ 3 வந்து எனக்கு பண்ணும்போது எனக்கு கரெக்டா ஒர்க் ஆயிடும். ஸோ அதனால ஸ்டார்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இதுதான் இந்த கோடோட லாஜிக். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு விஷயம் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 3 வரைக்கும் டிராவல் ஆயிடுச்சு. ஸோ 3ல இருந்து எனக்கு 0 வந்துருச்சு. ஸோ 0ல இருந்து திரும்ப 1 வருது, 1ல இருந்து 2 வருது, 2ல இருந்து 3 வர அந்த கோட் லாஜிக் வந்து இங்க கோட்ல நடக்காது. பட் ஆனா இது எப்பவுமே அது சாட்டிஸ்ஃபை ஆகும். அது எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க கேஸ் டாட் லென்த் வந்து எனக்கு எவ்வளவு வரைக்கும் தான் இருக்கு, 3 வரைக்கும் தான் இருக்கு கரெக்டா. ஸோ திரும்பவும் சர்க்குலர் மோஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணாதானே நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆனாதானே நம்ம வந்து அது ரிட்டர்ன் பண்ணுவோங்கிற மாதிரி நம்ம லாஜிக் டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது பண்ணோம். அது எந்த பேசிஸ்ல வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த டோட்டல் கேஸ் டோட்டல் காஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இப்போ எனக்கு இங்க வரைக்கும் வரும்போதே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி தான் எனக்கு தேர்ட்ல வரும்போது எனக்கு வந்து 3ல இருந்து 0க்கு போகும்போது எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னா டோட்டலா எனக்கு 6 இருக்கு, ஓகேவா. 6ல இருந்து எனக்கு 3க்கு வரும்போது எனக்கு எவ்வளோ ஆயிரும்னா பாசிட்டிவா வந்துரும். 6 minus 3 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன அசம்ஷன் ஆயிரும் அப்படின்னா, இங்க வந்து 4 இருக்கு, 3 plus 4 7 அண்ட் டோட்டல் கேஸ் வந்து கிரேட்டர் தேன் டோட்டல் காஸ்டா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு யூனிக் சொல்யூஷன் கிடைக்குங்கிற அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி கோட் லாஜிக் இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இது அப்படியே நம்ம வந்து கோட்ல ட்ரை பண்ணலாம். ஸோ அதே நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே கோட் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ
ஸோ டோட்டல் கேஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் டேங்க்ல வந்து நம்ம கேஸும் காஸ்ட்டோட டிஃப்ரென்ஸோட வந்து சம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து லெஸ் தேன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியாது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து. ஸோ ஸ்டார்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், டேங்கை திரும்ப எம்டி பண்ணிடுறோம். ஸோ இந்த ஃபாலோ ஃபுல்லாக முடியும் போது நம்மளுக்கு டோட்டல் கேஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் காஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ஃபுல் சர்க்கிள் ட்ராவல் பண்ண முடியாது, -1 வந்துடும். இல்லாட்டினா நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் கோட் சப்மிட் பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என். ஏன் ஆர்டர் ஆஃப் என்னா எல்லா ஸ்டேஷன்ஸையும் நம்ம ஒன்ஸ் தான் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் n ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா n டைம்ஸ் நம்மளுக்கு ட்ராவல்ஸ் ஆகுது. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து நம்ம எதுவும் அரேஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் சில டெம்பரரி வேரியபிள்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி டேங்க் ஸ்டார்ட் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஆர்டர் ஆஃப் 1, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் எடுத்துக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.